வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரிவ்யூ போடுறதுக்கு, மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி இந்த வாரம் மண்டே நைட்ரால் மணி இந்த பேங்க்கான குவாலிஃபை மேட்சஸ் நடந்தது, இன்னும் ஒரு சில சம்பவங்கள் நடந்தது. சரி வாங்க இன்றைக்கான மண்டே நைட்ரா ரிவ்யூவை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு லோகன் பால் வராரு. லோகன் பால் என்ன பேசுகிறாருன்னா, ஹோல்டன் எல்லாருமே கொஞ்சம் பேசாமல் இருங்க, நான் சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஜே ஊசோவை எதிர்த்து மோத போகிறேன், அதில் ஜே ஊசோ என்கிட்ட தோற்று போவான், நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவேன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு கந்தர் வராரு. கந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனால் அதுக்கு அடுத்ததாக நீ யாரை எதிர்கொள்ள போகிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. குந்தராகி நான் மணி இந்த பேங்குக்கு அடுத்த நாள் ஜூன் 9 ரால ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். அது நீயா ஜெயான்னு தெரில, பட் ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் என்கிட்ட தான் தோக்க போகிறீங்க அப்படின்னு குந்தர் பேசிக்கிட்டு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா ஹோல்டன் அப்படின்னு மீண்டும் சொல்கிறாரு. என்ன பாரு குந்தர், கண்டிப்பாக நான் தான் வெற்றி பெறுவேன், ஜே வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது பேக்கில் இருந்து ஜே ஊசோ லோகன் பாலுக்கு ஒரு சூப்பர் கிக்கை போடுறாரு. ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன், என்கிட்ட தான் நீ மோத போகிற குந்தர் அப்படின்னு வார்னிங் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பேக் சைடில் ஒரு விஷயங்க, ரக்ஸன் ஃபாரக்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க அஃபிஷியலி ரால கான்ட்ராக்ட் சைனையும் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மணி இந்த பேங்க்கான குவாலிஃபை மேட்ச்சில் ஒரு குவாலிஃபை கண்டென்டராக அவங்களும் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இன்றைக்கி பெக்கி லிஞ்ச் நட்டாலியாவுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. அண்ட் உமன் டிவிஷனில் இன்னொரு ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்ச், ரியாரப்பில் கேரி சைன் இன்னைக்கு ராக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அண்ட் ஸ்டோகி ஸ்டாக் அகேன்ஸ்டாக ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். அடுத்தது பென்டா மற்றும் ஏஜே ஸ்டைல் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஒரு டேக் டீமாக பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் மற்றும் ஜேடியை மோத போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜே நடந்து போயிட்டு இருக்கும்போது காஃபி குடிச்சிட்டு இருக்காரு பால் ஹேமன் பேசினது, இன்னைக்கு பேக் ஸ்டேஜில் பேசின செக்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல போட்டுருக்கிறோம். டீட்டெயிலாக பேசாட்டாலும் இது ரிவ்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்மாலாக பேசி விட்றேன். ஜே பார்த்தீங்கன்னா குந்தர ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரா இல்லை லோகன் பாலை மோத போகிறாரா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் உன்கிட்ட மோதுவான், இன்றைக்கி ப்ரான் பிரேக்கர் உன்னை சாகடிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி இப்போ மேட்சுக்கு வரலாமே. பெண்டா மற்றும் ஏஜே ஸ்டைல் மேட்ச் செம்மையாக இருக்குது. பெண்டாவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல் கிராண்ட் அமெரிக்கானா இருக்கார்ல, அவர் வந்துட்டார். WWE இந்த தடவை எல் கிராண்ட் அமெரிக்கானோட காஸ்டியூமை மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஜேட் கேபிள் தான் அப்படிங்கிறத நம்ம மத்தியில் தெரிஞ்சிருச்சு. அவர் பெண்டாவுடைய மாஸ்கை உருவதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற ஃபின் பாலர் அவரோட ஃபினிஷரை போட்டு ரொம்பவே க்ளீனாக இன்றைக்கி வின் பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜேடி அண்ட் ஃபின் பாலர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆசமான வெற்றி. ஸோ அந்த சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது. நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு வெற்றிப்பா. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்கை இப்போ அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்பனண்ட் தேவை, எல்லா ஆப்பனண்ட்டையும் முடிச்சாச்சு. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரியா டைட்டிலுக்கான லைனில் நிற்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பெக்கிலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரிட்டர்ன் ஆகிட்டேன், எனக்கு டைட்டில் தேவை, நான் ஒன்றை எதிர்த்து மோத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என் டைட்டிலுக்காக மோதுறேன்னா எந்த நேரம்னாலும் சரி, எந்த சிச்சுவேஷனாலும் சரி என்னோட டைட்டில் நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பெக்கிலேஜுக்கு மணி இந்த பேங்க்கான குவாலிஃபை மேட்ச் இருக்குது, அதுக்கு சண்டை போட வராங்க. WWE பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கேரிசன் ரிட்டர்னாக இருக்கிறாங்க, அவங்களோட ரிட்டனை எப்படி காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் பேக் ஸ்டேஜில் லோகன் பால் ஃபோன் அடித்து பேசும்போது செத்ரோலன்ஸ் வராரு. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே வார்னிங் பண்ணதுக்காக வந்திருக்காரு போல இருக்குது. நீங்கள் செத்ரோலன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா லோகன் பாலை பார்த்து, லோகன் நீ சாம்பியனாக இருக்கிறியோ அல்லது ஜே சாம்பியனாக இருக்கணும், குந்தர் சாம்பியனாக இருக்கணும், பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த 9க்கு அப்புறமா ஜூன் 9க்கு அப்புறமா நான் டைட்டிலுக்கான லைனில் போவேன், யார் சாம்பியனாக இருக்கீங்களோ அவங்களுக்கு என்ஸ்டாக மோதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரக்ஸன் ஃபெரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸ்டோகி ஸ்டாக் பெக்கிலேஜ் இவங்க 3 பேருக்கு இடையிலான இன்டர் கான்டினென்டல் மணி இந்த பேங்க்கான குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஏன் நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா, இந்த மேட்சோட இடையிலேயே இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற லைரா வெல்கிரை பெக்கிலேஜை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெக்கியும் லைரா வெல்கிரையும் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரெக்ஸனே ரொம்பவே க்ளீனாக நெட்டாலியா வீழ்த்தி இந்த மேட்சில் வின் பண்ணி மணி இந்த பேங்குக்கான குவாலிஃபையில் ஆட் ஆகிட்டாங்க. WWE வரலாற்றில் மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்சில் வின் பண்ண யங்கஸ்ட் ரெஸ்லர் இவங்க தான். ரெக்ஸனுக்கு 23 வயசு தாங்க ஆச்சு, இளம் வயசு, சின்ன பொண்ணு, என்னை விட சின்ன பொண்ணு தாங்க. சரி நம்ம ஸ்டார்டிங்லலாம் அக்கான்னு சொல்லிட்டு இருந்தோம், நமக்கும் வயசாகிட்டு இருக்குது, இனிமேல் எல்லாருமே தங்கச்சின்னு கூப்பிட வேண்டியதான் போல இருக்குது. வேறு எப்படி கூப்பிட்டாலும் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்கிறாளே,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஜெய் உசவை பார்த்து நீ கவலைப்படாத, உன் டைட்டிலுக்கான லைனில் நீ ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டு இருக்கிற, உனக்கு ஏதேனும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லு, உனக்கு துணையாக நான் இருப்பேன் நண்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா சாமி ஜெயினும் ஜெய உசவும் வழக்கம் போல் கையடிப்பாங்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த கையடிக்கிற நிகழ்வு நடக்குது. ஸோ அது எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கையடிக்கிற மாதிரி அந்த செக்மெண்ட் மைண்டும் நடக்குது. ஸோ அது நல்லா இருக்குங்க, அது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறது. ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் கேரி ஜெயினை காட்டுறாங்க. கேரி ஜெயினை வந்து இன்றைக்கி ராக் வந்துருக்கிறாங்க, ஒரு ரிட்டனை நார்மலாக காட்டுறாங்க. அண்ட் அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரிபிள் த்ரெட் குவாலிஃபை மேட்ச் இருக்குல்ல, சரி அதை தொடர்ந்து ஷேமஸோடைய நேரம். இன்றைக்கி ஷேமஸுக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஷேமஸ் இன்றைக்கி யார் கூட மோத போகிறாரு பார்த்தீங்கன்னா ஐயன் கிரேசன் வாலர் கூட தான் மோத போகிறாரு. சரி இது ஒரு புறம் நடக்க இன்னொரு செக்மெண்ட்டு சொல்கிறாங்க. அதாவது 2012 இதே அரீனாவில் மைக்கேல் கோலுக்கும் ஜான்சனாக்கும் சண்டை ஏற்பட்டு அன்னைக்கே நோ ஹாட் பாட் மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறாங்களாம். அதை போட்டு காட்டுறாங்க. அதில் மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா ஜட்டியோட சண்டை போடுறது, அவருக்கு மேலே சாசை தூக்கி ஊற்றி ஜான்சனை பார்த்தீங்கன்னா அலங்கோலப்படுத்தினது, பின்பு ஜான்சனை வந்து மைக்கேல் கோலை வீழ்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட் 2012 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12-3 வருஷம் ஆச்சு, 13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. ஆக்சுவலி காய்ஸ் 2012 நான் ரசனிங் பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் இந்த செக்மெண்ட் ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அக்கீரா தொசாவை வந்து ஆல்ஃபா அகாடமி சார்பாக நான் வந்து ரூசேவை எதிர்த்து மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆல்ரெடி மோதிட்டப்பா மீண்டும் மோதணுமான்னு கேட்கும்போது ஆமாம் மோதணும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஜாட் கேபிள் ஓட்டிஸ் அடி வாங்கி செத்து கிடக்கான், மூளை இல்லாத நீயும் வந்து அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்கிற, இது என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்காரு ஜாட் கேபிள். ஜாட் கேபிள் பார்த்தீங்கன்னா இன்னும் தான் வந்து அவன் இல்லை அப்படிங்கிற கேரக்டரில் தான் இருக்கிறாரு. ஆனால் இது எல்லாமே நம்ம ஆடப்பிஎஸ்க்கு நல்லாவே தெரியுது, நீ தான் அவன் தான் நீ, எத்தனை நாள் தான் நடிப்பேன் அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி இதெல்லாம் ஒரு போக நடக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நியூ டே டீம் வராங்க. நியூ டே டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பாரு ஜாட் கேபிள், உன் டீம் மெம்பர்ஸான ரீட் பத்தர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் எங்கள் டைட்டிலுக்காக மோத போகிறாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக டைட்டில் ரீட்டைன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வால் ரைடர்ஸும் கண்டென்டராக இருக்கிறாங்க, அவங்களையும் நாங்கள் வீழ்த்துவோம். இது ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆடம் பிஎஸ் எப்பா அவங்க பேச்செல்லாம் வெளியில் போய் பேசுங்க, இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு விரட்டி விட்றாரு. ஷேமஸ்க்கும் கிரேசன் வளர்க்கமான மேட்ச்சு நடக்குது. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தேரின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடி அவருக்கு சேர் பண்ணுறாங்க. ஐயா ஆஸ்தின் தேரி உன்னை ஃபேன்ஸ் எங்கே வச்சுருக்கிறாங்க பற்றியா, ஆனால் WWE ஒன்று எங்கே வச்சுருக்கிறாங்க பற்றியா நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கிறது. சரி மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆஸ்தின் தேரி பந்தாடி ரொம்பவே க்ளீனாக ஷேமஸ் வின் பண்ணிட்டாரு. ஐயா ஷேமஸ் சின்ன ரெக்வஸ்ட்டு, பழையபடி தாடி மீசையெல்லாம் வளர்த்துட்டு முடிய கொஞ்சம் வளையா, ஏதோ வயசான ஆள் மாதிரியே இருக்கிற, ரொம்ப வயசான மாதிரி இருக்கிற, முடியெல்லாம் ஏறிடுச்சு, முடிய வளையா. அண்ட் சாட்டர்டே 9 மினிட் இந்த வாரம் நடக்க போகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சொல்கிறேன். அதில் அஃபிஷியலாக இருக்கிற மேட்சை சொல்கிறாங்க. செத் ராலின்ஸ் ப்ரான் பிரேக்கர் vs CM Punk சாமி ஜெயினுக்கு இடையிலான ஒரு டாக் டீம் மேட்ச். ஆட்ரத்துக்கும் ஜான்சனாக்கும் நான் டைட்டில் மேட்ச். சைல்டு ஹீரோ கூட நம்ம ஆட்ரத்து மோத போகிறாரு. ஸோ அதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மாக்கிண்டருக்கும் டேமியன் பிரிஸ்க்கும் ஒரு மேட்ச் இருக்குது, இதையும் அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. கைஸ் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இந்த சண்டே நடக்குது, மறந்துடாதீங்க, காலையில் 5:30 மணிக்கு. அண்ட் லோகன் பாலுக்கும் ஜெய் ஊசக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்குது. இது வரைக்கும் 4 மேட்சஸை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் ஒரு உமன்ஸ் மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். அடுத்தது குந்தர் பேக் ஸ்டேஜில் குந்தர் பார்த்தீங்கன்னா ஜூன் 9க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது செத் ராலின்ஸ் வராரு. நான் பார்ப்பா நீ ஜூன் 9 வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிற, இந்த ஸ்டோரி வந்து ஒரு லாங் ஸ்டோரியாக இருக்குது, நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு பல நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஜூன் 9 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ ஒருவேளை சாம்பியனாக இருந்தால் உன் கூட மோதுன்னு சொல்லாரு. எஸ் இது ஒரு ஃப்ரெஷ் மேட்சாக இருக்கும், நான் உன்னை வீழ்த்தணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு குந்தர் சொல்லாரு. சரி சொல்கிறாரு, நான் உன்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன், ஸோ கூடிய சீக்கிரம் நான் உன் கூட 1-on-1 மேட்ச் விளாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துருக்கு கைஸ், ஆனால் அதில் 2 பேருமே வெற்றி பெறல, அது ஒரு டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ரியா ரிப்ளே அண்ட் கேரி ஜெயின் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. ஒரு ரிட்டனை எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ஸ்டோக்கி ஸ்டாக் இவங்க 3 பேருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட் ஃபார் த மணி இன் த பேங்க் உமன்ஸ்க்கான குவாலிஃபை மேட்ச். இந்த மேட்சோட இடைப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக்கி ஸ்டாக்கு காலில் இன்ஜுரி ஆயிடுச்சான், அதனால் அவங்க சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ பாவம், ஸ்டோக்கி ஸ்டாக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ரியா ரிப்ளே ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இப்போ அட்வான்ஸ் ஃபார் த உமன்ஸுக்கான
மணி இந்த பேங்க் குவாலிஃபை மேட்ச். ரியா ரிப்ளி நீண்ட நாளுக்கு அப்புறமா மணி இந்த பேங்கில் விளையாட போகிறாங்க. மாமி கிட்ட டாமி போகுதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மாமி மாதிரி டாமினேட்டான ஆள்கிட்ட மணி இந்த பேங்க் போச்சுன்னா அதோடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போதைக்கு 3 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் டாமினிக் மிஸ்டியோ ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஃபின் பாலர் வந்து இன்றைக்கி வெற்றி பெற்றார்ல அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போந்தான் ஒரு விஷயத்த கேட்குறாங்க ராக்கில் ராட்ரிகஸ், இதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தா ரெக்ஸன் ஃபினிஷ் போன வாரம் பேசிகிட்டு இருந்தார்ல, இப்போ கூட்டிகிட்டே வந்துட்டார். நாம கூட சொல்லியிருந்தோம் எங்கள் கிளப் டீம் வரப்போகுதுன்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரெக்ஸனாவை ஜட்ஜ்மெண்ட்டில் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் சேர்த்துக்கிட்டேன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம், அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதான் லீவ் இருக்காளா அப்படின்னு கேட்கும்போது லீவ் தான், வெக்கேஷன் போயிட்டால, அது வரைக்கும் அவள் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே ஒரு மனசாக தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரோட மனசை பறிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு டாமினிக் மிஸ்டீரியோக்கு நக்கட்ஸ் இருக்குல்ல அதை கொடுக்குறாரு. அதை பார்த்து சரிக்கிறாரு, ஏன்னா அவருக்கு நக்கட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்லிட்டுக்கு ஆப்பிள் கூடையே கொடுக்குறாரு. இதை பார்த்த ராக்கெல்டிஸ் பார்த்தீங்கன்னா, நிப்பாட்டு, நீ வந்து ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுக்கறத நிப்பாட்டு, இந்த கிஃப்டெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லை, உன் உதவியும் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஃபின்டாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அவன் நம்ம கூட இருக்கட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. காய்ஸ், பிரிவினை உண்டாக்க ஃபின் பாலர் திட்டம் போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் அடுத்த வாரம் ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்க போகுது. அதுக்கான ஒரு சின்ன ப்ரிவியூ மேட்ச் கடை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அன்னதன் காய்ஸ், நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அகிரா தொசாவாக்கும் ரூசேவுக்கும் மேட்ச் இருக்குது. இப்போது மெயின் ஈவென்ட் ஜே ஊசோடைய நேரம். பேடாஸ்மா, ஆக்சுவலி இவருக்கு பேடாஸ் அந்த சாங்கை போட்டுருக்கலாம், லியோ சாங்கை, செம்மையாக இருக்கும்ல. ஸோ அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. பார்லிமெண்டோடைய புன்னகை சிரிப்பின் ஒரு மூலையில் இருக்க இந்த பக்கம் பிரான் பிரேக்கர் ஸ்பியர் மலையில் ஜே07 நினைக்கிறாரு. காய்ஸ், மேட்ச் உண்மையிலேயே செம. இடப்பட்ட நேரத்தில் ஒரு காமெடி பாருங்களேன். ஜே07 கூட பார்லிமெண்ட் சண்டை போடுறேன்னு சட்டையை கலத்திட்டு நிற்கிறாரு. நான் இதை சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த சீனெல்லாம் உண்மையிலேயே அல்ட்டி அண்டர்வெல்ட்டியாக இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் பின்னாடி வந்து ஜே ஊசோவை அட்டாக் பண்ணுறாரு. என் பாலையா மேலே நான் மட்டும்தான்டா கை வைப்பேன், என்னை தவிர வேறு யாரும் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்காரு போல இருக்குது. சரியான அடி தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, சாணியெல்லாம் பிதிக்குது. ஸோ அந்த நேரத்தில் சாமி ஜெயின் ஹெல்ப் பண்ண வராரு. சாமி ஜெயின் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு, ஏன்னா அவர் சிஎம் பங்குக்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பங்கு வந்துட்டார். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு, சாமி ஜெயின், செத்ரான்ஸு, பிரான் பிரேக்கர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இவங்க மாறி தேமாரி பூ மாறின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆடியன்ஸ் சைடு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பங்கு. ஆக்சுவலி காய்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்சு சாமி ஜெயினுடைய கடைசி ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே டைம் ஈவெண்ட்லேருந்து சாமி ஜெயின் ஹீட் டர்ன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜே ஊசோ இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஹீட் மூமெண்ட் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பின்னாடி இருந்து வந்த லோகன் பால் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு அவருடைய சூப்பர்மேன் பஞ்ச் அப்படி குத்து வரல, அதை குத்தி சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டியிருக்காரு. ஸோ இப்போ நடக்க போகிற சாட்டர்டே டைம் ஈவெண்ட்டில் இவர் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக போகிறார்ல. ஸோ அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு ஒரு குத்திருக்காரு. ஸோ இது நார்மலான ஒரு ரா தான். நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ஒரு நார்மலான ரா தான். ரோமன் ரெயின்ஸ் எப்போ ரிட்டர்ன் ஆகிறாரோ அப்போ தான் ரா வந்து சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரா ரேட்டிங்கை கமெண்ட் பாக்ஸ்